வெல்கம் டு கிருஷ்ணா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து எல்பிஎஸ் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது எப்படி ஆன்லைனில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கணும். வீடியோ பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்க ஒரு வீடியோ ஹவு டு கிரியேட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இன் டிஎன் அர்பன் இபே டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிஎன் அர்பன் இபே டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. கேப்ஷன் என்டர் பண்ணி லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் ஆயிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ப்ராப்பர்ட்டி சர்வீஸ் இது மாதிரி இருக்கும் டேப்பு. அதில் வந்து கிரியேட் கொடுத்துக்கோங்க. கிரியேட் கொடுத்துட்டு உங்கள் முனிசிபாலிட்டி எந்த முனிசிபாலிட்டியோ அந்த முனிசிபாலிட்டி நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே எங்கள் முனிசிபாலிட்டி வந்து காங்கேயம் முனிசிபாலிட்டி. ஸோ காங்கேயம் நான் சர்ச் பண்ணுறேன். முனிசிபாலிட்டி நேம் இருந்துச்சுன்னா காங்கேயம் முனிசிபாலிட்டி வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கேட்டகரின்னு இருக்கும். சர்வீஸ் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பர்த் டெத்து, ப்ரொஃபஷனல் டேக்ஸு, ரோட் கட்டிங், ப்ரொஃபஷனல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, சாரி ரோட் கட்டிங்க்கு, ப்ரொஃபஷன் டேக்ஸு, வாட்டர் சப்ளை, ட்ரேட் லைசன்ஸு, அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளான் மேனேஜ்மெண்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளான் மேனேஜ்மெண்ட்டு இதில் நிறைய இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல் அண்ட் டெவலப்பர்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் யூசர் ஐடியில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த நேம் அது டிஃபால்ட்டாக இங்கே வந்துடும். நீங்கள் வந்து இதில் என்ன இருக்கோ ப்ரொஃபஸர்னா ப்ரொஃபஸர், மிஸ்டர் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். மிஸ்டர் திரு அப்படிங்கிற சந்தானகிருஷ்ணன் என்னோட நேம் வந்து டிஃபால்ட்டாக வந்துருச்சு. அது லாஸ்ட் மிட் நேம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் நேம் வந்து இதை தமிழில் டைப் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரு அப்படின்னா திருன்னு செலக்ட் ஆயிடும். திரு மிஸ் அப்படின்னு சொல்லி எம்ஆர்எஸ் அப்படின்னு டைப் பண்ணி திருமதின்னு வருது பார்த்தீங்களா, அது மாதிரி திரு சந்தானகிருஷ்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் கீபேடை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. சந்தாகிருஷ்ணன் நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணீங்க, கீழே வந்து கரெக்டாக காட்டும் ஸ்பெல்லிங். அதில் வந்து எந்த இது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இங்கே ஏஜ் கொடுத்துக்கோங்க. ரிஜிஸ்டர்டு ஃபார் எதுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களோட கிரேடு என்ன கிரேடோ அது மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டவுன் பிளானர்ஸ்னா டவுன் பிளானிங் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே எல்லாத்துக்குமே நீங்கள் சைன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இன்ஜினியர் கிரேடு 1, கிரேடு 2, இப்போ டிப்ளமோ முடிச்சிட்டிங்கன்னா கிரேடு 3, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் கிரேட் 3 கொடுப்பாங்க. கிரேட் 1 லைசன்ஸு 5 இயர்ஸு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து வந்து நீங்கள் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இன்ஜினியர்ஸ் கிரேட் 3 ஆர்இ ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர்ஸ் கிரேட் 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சுன்னா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்தாப்புலேயே வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. கம்பெனி நேம் செலக்ட் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. என்ன நேமில் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது டைப் பண்ணிக்கோங்க. சரி, கிருஷ்ணா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்.
அதை வந்து தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. ஜிஎஸ்டி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜிஎஸ்டி கன்ஃபார்மாக வேணுமா அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய பேர் டவுட் இருக்கும். இது கண்டிப்பாக அது வந்து ஜிஎஸ்டி வந்து முக்கியமாக தேவைப்படாது, தேவையில்லை. இங்கே வந்து பின்கோடு நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஏரியால நீங்க வசிக்கிறீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் நீங்க வந்து கொடுங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ், ஆஃபீஸ் அட்ரஸ். ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல ஆஃபீஸ் இருக்கோ, நீங்க வந்து ரெசிடென்ஸ் அட்ரஸ் வந்து வேற இருக்கும், ஆஃபீஸ் அட்ரஸ் வேற இருக்கும். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் அட்ரஸ்லயே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. வீட்ல இருந்தே பண்றவங்களாம் சேம் அஸ் ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க? பிடெக்கா, டிப்ளமோவா, எம்இயா, எம்இ சிவில்னா எம்இ ஸ்ட்ரக்சர்ல அந்த மாதிரி முடிச்சிருந்து எம்இ சிவில் எந்த வருஷம் பாஸ் அவுட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டி என்ன யூனிவர்சிட்டி? யூனிவர்சிட்டி உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வேணுமா? ஜிபிஏ, சிஜிபிஏ அப்படிங்கிறது நீங்கள் இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா அதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி எவ்வளோ வந்து சின்னதாக 1 MBக்குள்ள நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து இந்த கம்ப்ரஸ் பண்ணி 1 MBக்குள்ள பிடிஎஃபாவோ ஜேபிஜியாவோ நீங்கள் வந்து வச்சு அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோடு பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கம்பெனியில் வந்து இத்தனை வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறோட டீட்டெயில்ஸ் எந்த டேட்லேருந்து ஜாயினிங் டேட்டு, ரிலீவிங் டேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்டிங் என்ன பண்ண அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக கட்டணும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே 5000 பே பண்ணணும். அப்புறம் வந்து அப்ளிகேண்டோட ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ வந்து 100 கேபிக்குள்ள வந்து ஜேபிஜியா நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி 100 கேபிக்குள்ள வந்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் டிசி, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு வேற ஏதாவது வந்து ஒரு முனிசிபாலிட்டி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அதோட டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ் வரும். பேமெண்ட் பேஜ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து ரெசிப்ட் டவுன்லோட் ஆயிரும். ரெசிப்ட் வந்துடும். அந்த ரெசிப்டை வச்சுக்கோங்க. வச்சுட்டதுக்கு அப்புறமேலு நீங்கள் அப்லோட் பண்ணீங்க பார்த்தீங்களா, டிசி, மார்க் ஷீட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதோட ஒரிஜினல் செட்டுக்கிட்ட நீங்கள் வந்து உங்களோட முனிசிபாலிட்டிக்கு கொண்டு போய் நீங்கள் வந்து அங்கே போயிட்டு இந்த மாதிரி அந்த 5000 கட்டியிருப்பீங்கல்ல, இந்த பேமெண்ட் கட்டின செலானு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கே இருக்கிற பில்டிங் இன்ஸ்பெக்டரையோ இல்லை வந்து ஏஇயோ நீங்கள் வந்து போய் மீட் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், வாங்கி அதில் வந்து எல்லாமே ஃபில் பண்ணி அட்டாச் பண்ணி கொடுங்க. அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணி விட்ருவாங்க ஆன்லைன்லேயே. அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களோட யூஸ் ஐடியும் பாஸ்வேர்டு லாகின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து செக் பண்ணீங்கன்னா உங்களோட ஏரியாவில் வந்து உங்கள் நேம் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட்டில் வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு நேம் வந்து இதில் பார்த்தீங்களா, டவுன் பிளானிங் சர்வீசஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். இதில் வந்து காங்கேயம் முனிசிபாலிட்டினா காங்கேயம் முனிசிபாலிட்டி சர்ச் பண்ணுங்க. ஒன்ஸ் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் காங்கேயம் முனிசிபாலிட்டி உங்கள் மொபைல் நம்பரு எல்லாமே கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட லிஸ்ட் வரும். இல்லைன்னா மொத்தமாக சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களோட நேம் இதில் வந்து வந்துடும். இதோ என்னோட நேம் வந்துருக்கு பார்த்தீங்களா, சந்தானகிருஷ்ணன். இது என்னோட லைசன்ஸ் நம்பரு. இது வந்து வியூ லைசன்ஸ், பிரிண்ட் லைசன்ஸ் இருக்குது, கொடுத்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சாஃப்ட் காப்பி. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது வேறு ஃபியூச்சர் வீடியோ வேணுனாலும் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.